வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்ட்டர் வித் வயர் ஐடி. வயர் ஐடின்னா ஒண்ணுமே கிடையாது. வயர் ஐடென்டிஃபிகேஷன். அதாவது ஃபெருல் மார்க்கிங்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு பர்ட்டிகுலர் வயர் ஏதாவது ஒரு டெர்மினல்லயோ, ஏதாவது ஒரு காம்போனன்ட்ஸ்ல கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா, அது எங்கேருந்து வருது? அது எந்த டெர்மினல்ல கனெக்ட் ஆயிருக்கு? இத மார்க் பண்றது தான் இந்த வயர் ஐடென்டிஃபிகேஷனோட ரொம்ப முக்கியமான வேலை. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்ட்டர். டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்ட்டர்ல சிம்பிளா எப்படி வயர் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் பண்ணியிருக்கேன், எப்படி ரொம்ப ஈஸியா அத படிக்கிறது, எப்படி ஈஸியா தெரிஞ்சுக்கிறது, இத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம அதே மாரி தான். இதுக்கு முன்னாடி போட்ட சேம் காம்போனன்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல இருக்கு. நீங்க பார்த்தா தெரியும். சரியா? இப்போ வந்து இத எப்படி மார்க் பண்ணியிருக்கேன், ஃபெருல் மார்க் பண்ணியிருக்கேன், வயர் ஐடென்டிஃபிகேஷன் குடுத்துருக்கேன். அத நீங்க பார்க்க போறீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, எம்சிபி 1 இது நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து காண்டக்டரோட ஐடென்டிஃபிகேஷன் என்னது? Q20ன்னு குடுத்துருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, Q20A2 Q20A2ல இந்த வயர் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த பிளாக் கலர் வயரு Q20A2ல கனெக்ட் ஆயிருக்கு. அது ஸ்லாஷ் போட்டு இது எங்கேருந்து வந்திருக்கு? எங்கேருந்து வந்திருக்கு? MCB1லேருந்து வந்திருக்கு. ஸோ நான் MCB1ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். நேரா நீங்க பார்த்தீங்கன்னா, MCB1லேருந்து வந்திருக்கு. ஸோ MCB1ன்னு சொல்லி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது சேம் தான். இது ஆஃபு, இது ஆஃப்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஆஃபு 1 அது எங்கேருந்து வந்திருக்கு? சேம் எம்சிபி 1லேருந்து வந்திருக்கு. சரியா? அது எம்சிபி ரெட் கலர் ஒயர். எம்சிபி 1 மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சேம் மெத்தட் தான். இது ஆஃப் 2 ஆஃப் 2லேருந்து எங்க இந்த வயர் போகுது? இங்கேருந்தே நம்ம பார்த்துரலாம். இந்த வயர் எங்க கனெக்ட் ஆயிருக்கு? இந்த ஃபெருல்ல வந்து எங்க போகுதுன்னு கூட பார்த்துக்கலாம். K80யோட 95க்கு போகுது. இந்த வயர் வந்து K80யோட 95க்கு போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க கனெக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, ஆஃப் 2ல கனெக்ட் ஆயிருக்கு. சேம் அந்த வயர ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, ஆஃப் 2லேருந்து வந்திருக்கு. K80 95ஓட கனெக்ட் ஆயிருக்கு. கனெக்ட் ஆன டெர்மினல்ல அது அந்த டெர்மினலோட பேரு, இல்ல டிபியோட பேரு, இல்லன்னா காம்போனன்ட்ஸோட அந்த மார்க்கிங் நம்பரு. அத நம்ம குடுத்துட்டாலே போதும். இதே மாரி தான் ஃபர்தரா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆன் ஆன் 3 ஆன்ல 3ன்னு இருக்கா? அந்த 3லேருந்து இங்க K80 96லேருந்து இங்க வந்திருக்கு. இங்க எங்க போகுது? K80 96 போகுது. ஃப்ரம் அண்ட் டூ இப்படி தான் மார்க் பண்ணணும். அடுத்தது வந்து Q20யோட A1 இது Q20 மோட்டார் காண்டக்டர் வந்து Q20 அந்த Q20யோட A1ல கனெக்ட் ஆயிருக்கா? இது எங்கேருந்து வந்திருக்கு? ஆன் 4லேருந்து வந்திருக்கா? ஆன் 4லேருந்து அந்த ஆன் 4 வந்து பின்னாடி எழுதியிருக்கேனா? சேம் அதே மாரி தான். இது லூப் ஒயர் குடுத்துருக்கேன். லூப்புக்கும் மார்க்கிங் அப்படியே குடுத்துற வேண்டியதான். அதுக்கு அடுத்தது வந்து இந்த லூப் ஒயருக்கும் நம்ம மார்க்கிங் வந்து குடுத்துருக்கோம். இதே சேம் மெத்தட் தான். இதோட பெனிஃபிட் என்னன்னா, நமக்கு வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு வயர ரிமூவ் பண்ணிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் K80லேருந்து கே நை 95 இந்த வயர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா, திருப்பி நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் போதோ, இல்ல நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதோ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா, அந்த வயர்ல அந்த ஃபெருல் மார்க்கிங் இருந்துச்சுன்னா, திருப்பி நம்ம அதே டெர்மினல்லயோ, அதே காம்போனன்ட்ஸ்ல கனெக்ட் பண்றதுக்கு நம்ம ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ரொம்ப நன்றி. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.